நீங்க சாமி பார்க்கணும். சாமி பார்க்கறதுங்கிறது மிஷன் இம்பாசிபிள். ஏன்னா நம்ம வந்து பஸ்ல போனா நல்லா இருக்காதுன்னு ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. மேரேஜுக்கும் மேரேஜ் பேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புதுசா பார்த்த கூட்டமே நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் போனதான். அதுல வந்து 5 மணிக்கு இவங்க மட்டும் தான் கல்யாணம் வைப்பாங்க. அந்த மாதிரி சாமி கூட பார்க்கலாங்க நானு. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா நான் மட்டும் சின்னதா போட்டிருக்கேன் பாருங்க. சரி ஏதோ விசேஷ நாள்ல தான் அப்படின்னா டெய்லியுமே இவ்வளவு கூட்டமா இருக்குன்றான். டெய்லியுமே இவ்வளவு கூட்டமா இருக்கு, என்னடா இருக்கு அப்படி? ஆடு ஒண்ணு தானா மாட்டு நான் எங்கடா வந்தேன், நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. டேய் கிரி நாம தான் காட்டுறா பெருமாள் மாதிரியே இருக்கேன். எங்க பாரு சிவசா ஏன் மூஞ்சி சூப்பர் ஓட்ட மாதிரி வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 3 செட் வச்சிருக்காங்க. நான் அந்த வீடியோ போடுறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வாசல், இது வந்து செகண்ட் வாசல். அந்த ஒரு தங்க சைஸ்ல இருக்கும் ஒன்று இருங்க காட்டுறேன். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தேர்ட் வாசல், தங்க வாசல். அதுக்குள்ள தான் பெருமாள் இருக்காப்புல. ஏசி கட்டிட்டு கீழே இறங்கி வரேன். யாருன்னு தெரியல, ஸ்ட்ரேஞ்சர் ஆப்போசிட்ல வராரு ஒரு வைஃபோட. ஐயோ இல்ல வேட்டி அவராத லெவலுக்கு கட்டணும்டா சோஸ்தா. தனித்திறமை வேணும் அதுக்கு. ஸ்டைலா பாக்குற மாதிரி என்ன பண்றது, எடுத்து கட்டிட்டு போக வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் அப்படின்ட்டு நடக்கிறேன். நானும் நடக்கிறேன் 4 மணி நேரமா நடக்கிறோம். ரொம்ப நேரமா நடக்கிறோம். போய்கிட்டே இருக்கு. இதுவே ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரும் போல. டேய் சாரிடா, கவர் பண்ணலடா, திருப்பி காட்டுறா. பாருங்க டைனிங் ஹால மஜாவா இருக்குல்ல. இது என்ன தெரியுங்களா, ஆக்சுவலா இது வந்து சொர்க்கவாசலோட வழி. எப்படி அந்த எல்லா கடவுளையும் தாண்டி வரணும். சும்மா சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இங்கே பாருங்க கைஸ், வந்து உக்காந்தோம் எல்லாருக்கும் சீட்டு. ஒவ்வொரு கேட் இருக்கீங்க, ஒவ்வொரு கேட்லேயுமே ஆள் நிறைய அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆள் நிறைய. ஸோ வந்து வர்றவங்க வந்து அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலாம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறத பார்த்து. சட்னி சூப்பராக இருக்கு கைஸ். ஆட மானங்கட்ட ஈத்திர தக்காளி சட்னி தான் இங்கே ஃபேமஸா. மரணமா இருக்கு. இது புடி சட்னியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாதான் இருக்கு சாம்பார். இங்க பாருங்க 60 லட்டு, 1 இல்ல 2 இல்ல 60 லட்டு வச்சிருக்காம பாருங்க கையில. ஆமா காட்டா, நான் நினைச்சா என்னால முடியும். அதுல ஏஜென்ட் இருக்கு வாங்குறேன்னு நாங்க. நானும் காட்டுறான்றேன், காட்ட மாட்டோம் ரொம்ப நேரமா. அவ்வளோதான் கைஸ், கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு. லட்டு கிடைக்கல, சோகமான செய்தி. ஆனால் வந்து சாமியும் பார்க்கல, சோகமான செய்தி. ஆனால் வந்து எதுவுமே பண்ணல. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு போறேன், பார்த்து முடிச்சா கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் பண்றவங்களுக்கு வந்து 2 விஐபி டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு 6 இல்ல 7 மணி நேரம் அவங்க நீங்க பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு. பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா நல்லது. என்ன கேட்டா வந்து நீங்க வந்து புளியோதரை பெட்டி இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா ஜாலியா பார்த்துட்டு வரலாம். மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. நான் வந்து பார்க்கல, இது வெளியே இருந்து மட்டும் தான் பார்த்தேன், உள்ள போய் பார்க்கல. ஏன்னா விடிஞ்சிரும்னு தெரிஞ்சிருச்சு. நான் வேற திருப்பி கிளம்பி வரணுங்கிறதுனால பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேன். டீ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரி திருப்பதி போகணும் இல்ல பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா ட்ரெயின்ல போங்க. நான் சொன்ன மாதிரி சென்னை சைட்ல இருக்கவங்க எல்லாம் ட்ரெயின்ல போங்க, அதான் பெஸ்ட். பஸ்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து உங்களை கறந்து எடுத்துருவாங்க. பஸ் ஐயோ மோசமானது பஸ்ல எல்லாம் போறது வர்றதெல்லாம். நான் வர்றப்ப பஸ்ல தான் வந்தேன். என்னை போட்டு ஒரு குலுக்கிட்டானுங்க வச்சு. அவ்வளோ கஷ்டங்க. ஸ்லீப்பர்ல வந்தா கூட கஷ்டங்க, பஸ்ல எல்லாம் முடியாதுங்க உங்களால. அந்த அளவு கஷ்டப்படணும். நீங்க ட்ரெயின்ல வந்தீங்கன்னா பெஸ்ட். ஆனா ட்ரெயின்ல வந்தா ரேணிகுண்டால இறக்கி விடுவாங்க. ரேணிகுண்டால இருந்து நீங்க வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோ இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 30 ருபீஸ் கேட்பான். உள்ளூர்காரன் தான் 20, வெளியூர்காரன் தெரிஞ்சுன்னா 30. உங்களுக்கு தெலுங்கு பேச தெரிந்தா 20, பேச தெரியலன்னா +10 அப்படிங்கிற மாதிரி 30 போடுவான். நீங்க ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துடலாம். மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. மங்கள பவானயா